ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா Loving heavenly gracious Father, we come into the holy presence to lift your holy name. அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் பிதாவே, பரிசுத்த ஸ்தலத்திலே உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துவதற்காக வந்திருக்கிறோம். Our heart was filled with the joy of gratitude whenever you look at your face and worship you. உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்த்து உம்மை ஆராதிக்கும் போதெல்லாம் எங்களுடைய இருதயம் கர்த்தாவே உம்முடைய நன்றியினாலே எங்களுடைய இருதயம் நிரம்பி இருக்கிறது. Lord, this is a day that you created us to worship the Creator. சிருஷ்டிகராக இருக்கிற உம்மை ஆராதிக்கும்படிக்காக எங்களுக்கு உண்டு பண்ணின நாள் இந்த நாள். Lord, as we continue to worship you, we can feel your touch and anointing and grace and blessing upon us. தொடர்ந்து நாங்கள் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய மகிமையை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே உணர்கிறோம் ஆண்டவரே. We give you glory, honor unto you. துதி கானம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். Bless your people with your precious arm. ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற உம்முடைய புயங்களாலே உம்முடைய கரங்களாலே உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. Let them leave this place with the joy and peace and good health. சந்தோஷம் மகிழ்ச்சி நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தோடு கூட இந்த இடத்தை விட்டு அவள் புறப்பட்டு போகட்டும். Thank you Lord, you're going to do it in such a way and magnify holy name. ஆண்டவரே, அப்படியாகவே நீ உம்முடைய ஜனங்களுக்கு செய்து உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்த போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. Heal them from sickness and set them from bondage. எல்லா விதமான வியாதிகள் நோய்களிலிருந்து அவளை விடுதலையாக்கி அவளுடைய எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தாவே அவளை விடுவிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். Remove the fear from the heart. ஆண்டவரே, இருதயத்திலிருந்து ஆண்டவரே பயத்தை நீக்கி போடுவீராக. Let your peace surpasses them with your glory. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அவர்களுக்குள்ளாக ஆளுகை செய்து நாமத்தை நீ மகிமைப்படுத்திக் கொள்ளும். Thank you Lord, such a way you're going to bless them and lift your holy name. அவனமாகவே அவளை ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை நீ உயர்த்த போகிறீர். In Jesus name I pray. இயேசுவின் நாமத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன். Shall we put hands and கரங்களை praise தட்டி God in கர்த்தருடைய this நாமத்தை evening gathering? மகிமைப்படுத்துவோமா? Please be seated. Welcome you all in the matchless name of Lord and Savior Jesus Christ in this evening gathering. ஈடு இணையற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். Whom we worship, whom we believe, whom we exalt is the King of Kings and Lord of Lords. யாரை நாம் ஆராதித்தோம், யாரை நாம் உயர்த்தித்தோம், யாரை நாம் துதித்தோம்? ராஜாதி ராஜன் தேவாதி தேவனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை. He will not bless like an ordinary way. He will bless with beyond our thinking. நாம் ஏதோ சாதாரண வகையில அல்ல, நம்முடைய புத்திக்கும் அப்பாற்பட்ட விதத்திலே நாம் அவரை ஆராதித்தவர்களாக இருந்தோம். So today in this evening, you're not been accidentally coming and hearing the word. God has prepared your heart to listen, to receive the portion from above. ஆகவே இன்றைக்கு ஏதோ ஒரு எதிர்பாராத விதமாக நீங்க இந்த இடத்துல ஆராதிப்பதற்காக வல்ல, தேவன் ஒரு முன்குறிக்கப்பட்டு ஒரு திட்டத்தோடு கூட தான் உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்திருக்கிறார். Because when you wake up today on this Thursday, you got a conscience that I must go to church. ஏனெனில் இன்றைக்கு காலையில நீங்க எழுந்திருக்கும் போது உங்களுடைய மனசு சொல்லியிருக்கும், இன்றைக்கு மாலையில ஆச்சே கூட்டத்துக்கு போக வேண்டுமே என்பது நிமித்தமாக நீங்க வந்திருக்கிறீர்கள். That is a conviction of God. அது ஒரு தேவனுடைய உணர்வு. That is what God has brought you here to sit and listen the word of God for your blessings. அதனால தான் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தேவன் இங்க அமர்ந்திருந்து நீங்கள் கேட்கும்படிக்காக தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். If I asked you, my dear brother and sister, what do you have with you? You will say many things. என் அன்பான சகோதர சகோதரியே, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நான் கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? अनेक காரியங்களை குறித்து பேசுவீங்க. What do you have with you? You will say many things. உங்களிடத்துல என்ன இருக்குது என்று கேட்டா நீங்க நிறைய காரியம் சொல்வீங்க. You will say, I have a purse, I have a money, I have a Bible, I have a car, two-wheeler and so many things. எனக்கு பர்ஸ் இருக்குது, பணம் இருக்கிறது, டூ வீலர் இருக்குது, கார் இருக்கிறது, வேதம் இருக்கிறது, பல காரியத்தை சொல்வீங்க. Because today you hold it and sitting and hear it. ஏனெனில் நீங்க வந்து நீங்கள் எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு நீங்கள் இப்ப கர்த்தரை ஆராதித்துக்காக வந்திருக்கிறீர்கள். Some of you people will say, brethren, pastor, I have sickness in my body, a burden in my body.
in my heart. இருந்தாலும் உங்கள சில பேர் சொல்வீங்க, பிரதர் பாஸ்டர் இப்படியாக எனக்குள்ள வியாதி இருக்கிறது, என் மனசுல பாரத்தோட வந்திருக்கிறேன்னு சொல்வீங்க. Some of you have a burden in your heart. Some of you have a sickness in your heart. Some of you worry about your future. Some of you have been going through very hard and tough time. But in spite of this, you came to church to receive God's blessings upon you. சில பேர் வியாதியோடு கூட, இல்ல சில பேர் பாரத்தோடு கூட, சில பேர் எதிர்பார்ப்போடு கூட, இந்த மாதிரியான பலவிதமான இன்னல்கள் கஷ்டங்கள் மத்தியில நீங்கள் வந்திருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறீர்கள். Today the message is upon me. இன்றைக்கு இருக்கிற செய்தி என்னன்னு கேட்டால், என் மேலே. Upon me, what is there? என் மேலே என்ன இருக்கிறது? Some people say, in me sickness, in me some evil spirit, in me some burden, in me some curse. This is what you are speaking often and often. உங்கள சில பேர் இப்படியாக சொல்லிருக்கீங்க, எனக்குள்ள வியாதி இருக்கிறது, எனக்குள்ள பாரம் இருக்கிறது, எனக்குள்ள அசுத்தாவி இருக்கிறது, எனக்குள்ள கவலை இருக்கிறது. இப்படிதான் மறுபடியும் உங்கள சில பேர் சொல்லி கூறுகிறீர்கள். But in the church, the Lord wants to speak to you and confirm through the word, my son and my daughter. Hereafter, you are not going to speak negative words about yourself. Rather, you are going to be saying, I am blessed by God. God is upon me. His grace is upon me. His mercy is upon me. His anointing is upon me. His will is upon me. ஆனா இனிமேல் நீங்கள் இப்படியாக எனக்குள்ள இது இருக்குது அது இருக்குதுன்னு எதிர்மறையான கருத்துக்களை நீங்கள் சொல்லாமல், அதற்கு பதிலாக அவருடைய கிருபை என் மேல இருக்கிறது, அவருடைய இரக்கம் என் மேல இருக்கிறது, அவர் சித்தம் என் மேல இருக்கிறது, அவருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்கிறது, அவருடைய கரம் என் மேல இருக்கிறது, இப்படியாக நீங்க சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? The days are coming, you're going to confess with all of your heart and say, the grace of God is upon me, the hand of God is upon me, the anointing of the Lord is upon me, the blessing of the Lord is upon me, and fifthly, His will of God is upon me. எனவே வருகிற நாட்களிலே தேவனுடைய கிருபை என் மேல் இருக்கிறது, தேவனுடைய கரம் என் மேல் இருக்கிறது, தேவனுடைய சித்தம் என் மேல இருக்கிறது, தேவனுடைய இரக்கம் என் மேல இருக்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்கிறது என்று சொல்லுகிற நாட்கள் வருகிறது. 5 things I'm sharing with you. 5 காரியங்கள் என் மேல இருக்கிறது அல்லது உங்க மேல இருக்கிறது என்பதை குறித்து நான் சொல்ல போகிறேன். God's hand is upon me. முதலாவது கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கிறது. God's anointing is upon me. தேவனுடைய அபிஷேகம் என் மேல இருக்கிறது. God's grace is upon me. தேவனுடைய கிருபை என் மேல இருக்கிறது. God's blessing is upon me. தேவனுடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்கிறது. And God's will is on me. God's will. தேவனுடைய சித்தம் என் மேல இருக்கிறது. If you have these factors, elements in yourself, is there any option of evil be with you? எந்த விதமான இப்படிப்பட்டதான உங்கள் ஆசீர்வாதங்கள் காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்குமேயானால், உங்கள் மேல இருக்குமேயானால், நிச்சயமாக எந்த ஒரு தீய சக்திகள் காரியங்கள் உங்களை அணுகாது, உங்களை தொடாது, ஒண்ணும் பண்ண முடியாது. Because His grace, His mercy is on you. ஏனெனில் தேவனுடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்கள் மேல இருக்கிறது. First thing, God's hand. முதலாவது அவருடைய கரங்கள் உன் மேல இருக்கிறது. His hand is so powerful. அவருடைய கரம் மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. It's a mighty hand. அது ரொம்ப வல்லமையான கரம். Bible says, by His stripes you will be healed. வேதம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால நீங்கள் குணமானீர்கள். The hand of Jesus is a wounded hand and have the power to heal your sick. இயேசுவின் கரமானது காயப்பட்ட கரமா இருக்கிறபடினால உங்களுடைய வியாதியை சுகப்படுத்துவதற்கு வல்லமை கொண்டதாக இருக்கிறது. The book of Ezra chapter 7 verses 28. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Ezekiel chapter 37 verses 1, 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எசேக்கியேல் நீங்கள் பார்ப்பீர்களானால், he says the hand of God was upon me. கர்த்தருடைய கரம் என் மேலே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He took me into the valley of bones to see what God wants to do it in that place. எலும்பின் பள்ளத்தாக்கிலே என்னை கொண்டு வந்து அந்த இடத்துல தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து பார்க்கும்படியாக என்னை கொண்டு சென்றது. So the Lord said, the word of God said, the hand of God was upon the prophet Ezekiel. எனவே இங்கிருந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னு கேட்டா, தேவனுடைய கரம் எசேக்கியா தீர்க்கதரிசி மேலே இருக்கிறது பார்க்கிறோம். So in that place the bones was scattered, it was a valley. எனவே அந்த எசேக்கியேலுடைய வாழ்க்கையில பார்ப்பலான அந்த இடம் முழுவதுமாக அந்த எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போய் அந்த பள்ளத்தாக்கில் இருந்து கூட இருக்கிறது. But the Lord says, my son Ezekiel, speak the word, the dead and dry bones become alive. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், என் மகனே எசேக்கியா, நீ போயிட்டு இந்த உலர்ந்த எலும்புகிட்ட பாரு, போய் பேசு, அதுகள் எலும்பு நிற்கும் என்று சொன்னார். All glory to God. Hallelujah. It became alive.
அது உயிரோடு கூட வந்தது. All glory to God. ஹalleluya. The dead dry bones became alive through the power and the hand of God which was bestowed upon the prophet Ezekiel. உலர்ந்த உயிரற்ற அந்த எலும்புகள் தேவனுடைய கரம் எசேக்கியேல் மேல வைக்கப்பட்டிருந்தபடினால அவைகள் உயிர் பெற்று உயிரோடு கூட வெளியே வந்தது. Book of Acts chapter 19 verse 6 when you read it, அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், through the hands of apostle Paul God did a mighty miracle. அப்போஸ்தலர் பவுலுடைய கரங்களினாலே தேவன் வல்லமையான காரியங்களை அற்புதங்களை செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. What I'm trying to say, நான் என்ன இதுல இருந்து சொல்ல வரேன்னு கேட்டா, if the Lord hands was upon you, கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கும்போது the Lord will do a mighty things through you. கர்த்தர் வல்லமையான காரியங்களை உங்கள் மூலமாக செய்வார். It's no more your hand, his hand will be revealed through you. அதாவது உங்களுடைய கரம் அல்ல, அவருடைய கரமானது உங்கள் மூலமாக வெளிப்படுகிறது. Because his hand was upon you. ஏனெனில் அவருடைய கரம் தான் உங்க மேல இருக்கிறது. If you say that I am a child of God, நான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்று நீங்க if சொல்வீர்களானால், you say that I am a daughter of God, நான் ஒரு தேவனுடைய மகள் என்று சொல்வீர்களானால், that is the moment he is coming and dwelling in you. அந்த க்ஷண பொழுதே அவர் வந்து உங்களுக்குள்ளாக வாசம் செய்கிறார். And his power will manifest through you. அவருடைய வல்லமை உங்கள் மூலமாக வெளிப்படுகிறது. My dear brethren, என் அன்பான சகோதரனே, my dear sister, என் அன்பான சகோதரியே, many of people will say my hand is not so good, whatever I'm earning it was going away from me. அநேகர் பியாக சொல்றாங்க, என்னுடைய கரம் சரியான கரம் அல்ல, ராசியான கரம் இல்ல, நான் சம்பாதிக்கிறதெல்லாம் அப்படியே போய் விடுகிறது. But if the Lord hand is upon you, ஆனா நான் சொல்லுகிறேன், உங்கள் மேல கர்த்தருடைய கரம் மட்டும் இருக்குமேயானால், whatever the blessings, whatever you need it shall come in supernatural way. உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ, என்னென்னலாம் ஆசீர்வாதம் வேண்டுமோ அதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில உங்களுக்கு வந்து சேரும். When you leave out of the church, இந்த இடத்தை விட்டு நீங்கள் புறப்பட்டு போகும்போது ask God, ஆண்டவரை பார்த்து கேளுங்க, Lord, I am in your church, ஆண்டவரே நான் சபையில இருக்கிறேன், I am hearing your word, உம்முடைய வார்த்தையை நான் கேட்கிறேன், your word says that I will place my hands upon you, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது என்னுடைய கரத்தை நான் உன் மீது வைக்கிறேன், please place your hands upon me. தயவு செய்து உம்முடைய கரத்தை தான் என் மேல வைங்க His ஆண்டவரே. hand is going to come upon you. அவருடைய கரம் உங்கள் மேல வர போகிறது. The blessing hands, அவருடைய ஆசீர்வதிக்கிற கரம், his healing hands, அவருடைய சுகமளிக்கிற கரம், powerful hands, வல்லமையான கரம், mighty hands வல்லமை பலனான கரம் is going to come upon அது you. உங்கள் மேல வர போகிறது. If anybody, have a birthday, boy or girl, உங்களுக்குள்ளே இல்ல யாருக்காவது இப்படியாக ஒரு பையனுக்கோ ஒரு பெண்ணுக்கோ ஒரு பிறந்த நாள் வைத்துக் கொள்ளுங்களேன். they will go to the elder and they want the blessing from them. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படிக்காக ஒரு பெரியவர்கிட்ட போயிட்டு என் மேல கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க சொல்லுவாங்க. They will ask, please bless me. அவங்க இப்படியே கேட்பாங்க, அப்பா தாத்தா என் மேல கை வச்சு கொஞ்சம் ஆசீர்வாதம் கொடுங்களேன். Because they believe this elderly man, when they place their hands and blesses, I will be blessed. ஏனெனில் அவர்களுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டா, இந்த முதியோருடைய ஆசீர்வாதம், இந்த பெரியவர்கள் யாராவது என் மேல கை வச்சு நான் ஆசீர்வாதம் கொடுத்தா நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். இன்னைக்கு பெரியவரோட பெரியவர் உன்னை தொட போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி. பெரியவரோட பெரியவர், இந்த உலகத்துக்கே பெரியவர், அவருடைய கரம் உன் சிரசின் மீது இறங்கி வரப்போகிறது. அவருடைய கரம் உன் மேல இறங்கி வந்ததுன்னா உனக்குள்ள இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் கர்த்தர் மாற்றி போடுவார். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோமா? இன்னைக்கு நீங்க கேட்கணும், உம்முடைய கரம் என்னுடைய மீது வரட்டும் ஆண்டவரே. இரண்டாவது, God's anointing is upon me. இரண்டாவது, தேவனுடைய அபிஷேகம் என் மேல இருக்கிறது. Isaiah 61:1, Luke 4:18. ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து 14 வரைக்கும் What Bible says? வேதம் அங்க என்ன சொல்லுது தெரியுங்களா? The spirit of the Lord is upon me. தேவனுடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். He was anointed me. அவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். See, the two things, the spirit of the Lord is upon me. கவனிங்க, அங்க கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். And secondly, the anointing is on me. இரண்டாவது, கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், அவருடைய அபிஷேகம் என் மேல இருக்கிறது. All glory to God. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. If you closely watch the authority people in this world, இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களுடைய அதிகாரங்களை நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிப்பீர்களானால், the example, the policemen, they will wear the cap in the head. எடுத்துக்காட்டா போலீஸ்காரர் இருக்காங்க, அவங்க ஒரு தொப்பி போட்டுருக்காங்க. The lawyers, you can see the gown on the on the body of this to cover them, to show that they are lawyer. அதே மாதிரி வக்கீலுங்களை பாத்தீங்களானா வழக்கறிஞர் ஒரு கருப்பு உடையை வந்து மேல போட்டு கொடுப்பாங்க. So by seeing them you can identify
they were government sector people, they were highly qualified, they're authority people. இந்த மாதிரி உடைகளை பார்த்தே சில சின்னங்களை பார்த்தே ஓ இவங்க உயர்ந்த பதவியை கொண்டு இருக்கிற அரசாங்க ஊழியர்கள், இவர்களிடத்தில் அதிகாரம் இருக்குது என்பதை பார்த்த உடனே சொல்லிடலாம். But when your spirit of the Lord is upon you, when the God's anointing is upon you, you are highly blessed and highly authority people in heaven. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கும்போது, அவருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கும்போது, நீங்கள் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய உயர்ந்த மேன்மையான ஜனங்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். What will happen when spirit of God is upon you and the anointing is upon you? கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல இருக்கும்போதும் அவருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கும்போதும் என்ன நடக்கும், என்ன நடக்கிறது தெரியுமா? It will break all the yoke in your life. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா நுகங்களையும் அது சுக்கு நூறாக உடைத்து போடுகிறது. All the bondages that surround over you, it will flee from you. உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டு உங்களை விட்டு விலகி ஓடி போகிறது. The new strength shall come in your spirit and soul and body. உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே ஒரு புதிய ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு புது பலன் வருகிறது. You are renewed, you regenerate and you restored the new power in you. நீங்கள் புதுப்பிக்கப்பட்டு ஒரு புத்து உணர்ச்சி அடைந்து நீங்கள் புது பலத்தோடு வல்லமையோடு கூட நீங்கள் பலன் அடைகிறீர்கள். And your spirit will be clean, your heart will be clean and your soul will be clean. You became every day new person, new person, new person. உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதுமாக சுத்தம் அடைந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் புதிய மனுஷனாகவே மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். Why? ஏன் தெரியுமா? The spirit of the Lord is upon me. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். His anointing is upon me. அவருடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறது. See Acts chapter 2 when you read it. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் the fisherman became the great apostles of God. சாதாரண மீனவர்கள் மிகப்பெரிய தேவனுடைய அப்போஸ்தலர்களாக மாறினார்கள். They never went to school or college for the studies. அவர்கள் படிப்பதற்காக கல்விக்காக பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிகளுக்கோ போனதே கிடையாது. They don't know how to dress up properly. எப்படி நல்ல அழகான ஒரு உடையை அணிந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் தெரியாது. They are not good appearance people. முகம் கூட பார்க்கிறதுக்கு சகிக்காது, ஒரு நல்ல முகபாவனையும் கிடையாது. But you know what happened? ஆனா என்ன நடந்தது, என்ன செய்தார்கள் தெரியுமா? God's anointing came upon them. தேவனுடைய அபிஷேகம் அவர்கள் மேலே வந்தது. The spirit of the Lord is upon them. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேலே இருந்தார். The Lord changed the identity of these people. அவர்களுடைய அடையாளங்களையே மாற்றி விட்டார். In my life, என்னுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால், when I see my earlier photos before I saved, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நான் எடுத்துக்கொண்ட சில புகைப்படங்களை எல்லாம் நான் பார்க்கும்போது lot of difference. அப்படியே பெருத்த வித்தியாசம். I am unworthy. I am not fit. I am not qualified to be into this position. இந்த ஒரு நிலைக்கு நான் இருப்பதற்கு நான் தகுதியற்றவன், அபாத்திரவன், ஒன்றத்துக்கு உதவாதவன். But it is an anointing and the Lord's spirit came upon me in my young age and Lord transformed me into this level. It's because of the God's anointing and the spirit of the Lord. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய அபிஷேகம் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறைத்திருக்கிறது. காரணம் அவருடைய அபிஷேகமும் அவருடைய ஆவியும் என் மேல இருக்கிறபடினால. Today, my dear people, என் அன்பான சகோதர சகோதரிகளே, don't put yourself, I'm not worthy, I'm not fit, I'm not in position to come at a good level, I didn't study very well, I don't have appearance. Don't put yourself down. The Lord wants to lift up you, magnify you. Through you, many things going to take place. All you have to do one is, Lord, fill me with your spirit and anointing on me. உங்களுக்குள்ளே நீங்கள் நான் தகுதியற்றவன், நான் ஒன்றத்துக்கும் உதவாதவன், நான் குப்பை, நான் அபாத்திரவன், இப்படி எல்லாம் தயவு செய்து நீங்க சொல்லிக்கொண்டே இருக்காதீங்க. ஏன் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல வந்து அவருடைய அபிஷேகம் உங்க மேல வந்து இருக்குமே ஆனால் இன்றைக்கு நீங்கள் உங்கள் உயர்ந்த ஒரு மேன்மையான உயர்ந்த இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து மாற்ற முடியும். God choose ordinary people to shame the people who are extraordinary. வேதம் சொல்லுகிறது, நல்ல அசாதாரணமான காரியங்களை எடுத்துக்கொண்டு சாதாரணமான நபர்களை எடுத்துக்கொண்டு பெரிய பெரிய ஆளுகளை வெட்கப்படும்படிக்கு தெரிந்து கொள்கிறார். இன்னைக்கு நீங்க ஒரு சாதாரணமா இருக்கலாம். ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லப்பா, நீங்க தான் ஆண்டவருக்கு தேவை, உன்னை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறாரு, உன் குடும்பத்தை நடத்த போறாரு, உன்னை நடத்த போறாரு, உன் சொந்தங்களை நடத்த போறாரு, எல்லாரும் ஆச்சரியப்பட போறாங்க. அதற்கு காரணம் அவருடைய அபிஷேகமும் அவரும் உன்னோட இருக்க போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மைப்படுத்துவோமா? நல்லா புரியுற மாதிரி சொல்றேன்.
The first thing, the God's hand should upon you. முதலாவது தேவனுடைய கரம் உங்கள் மேல் இருக்க வேண்டும். Second one, the God's anointing and His Spirit should be upon you. இரண்டாவது கர்த்தருடைய ஆவியானவரும் அவருடைய அபிஷேகமும் உங்கள் மேல் இருக்க வேண்டும். And third one, God's blessing is upon you. மூன்றாவது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கிறது. Blessings of God is upon me. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என் மேல இருக்கிறது. சொல்லுங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்கு. See, the God's blessing is upon the Abraham. கவனிங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாம் மேல இருந்தது. The God's blessings upon the Jacob. மேலும் தேவனுடைய ஆசீர்வாதம் யாக்கோபு மீது இருந்தது. The God's blessing upon Isaac. தேவனுடைய ஆசீர்வாதம் ஈசாக்கு மேல இருந்தது. Who they are all? அவர்கள்லாம் யார் தெரியுமா? Very simple people. ரொம்ப எளிமையான ஜனங்கள் தான். But they love God very much. ஆனா அதிகமாக தேவனை நேசித்தார்கள். They believe God very much. தேவனை அதிகமாக விசுவாசித்தார்கள். You know how God blessed them? எப்படி தேவன் அவளை ஆசீர்வதித்தார் என்று Like உங்களுக்கு தெரியுமா? stars in the sky. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை போலவும், like a sand in the seashore. சமுத்திரத்தில் இருக்கிற அந்த மணலை போலவும், uncountable blessings they received from the Lord. எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். Today you might have a house, today you may have a good job, today you have a simple, the family with a great enjoy, with a small car, you can go with a comfort life. You feel it, this is a blessing. But God says, my son, my daughter, I have a big plan for you. More than this, I want to open the doors of heaven and showers you with the supernatural blessings on you. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஒரு சின்ன வீட்லயோ, சின்ன வாகனத்திலயோ, சின்ன வேலையோ, சின்ன படிப்போ, சின்ன காரியங்களை வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், வருகிற நாட்களிலே வந்து உங்களை இதை விட ஒரு மேலான, நீங்கள் எதிர்பார்க்காததற்கு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை கர்த்தர் நடத்த போகிறார். ஆமா, சின்ன ஆசீர்வாதம் கிடையாது, தேவ ஆசீர்வாதம். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். தேவ ஆசீர்வாதம். God's blessing will come upon you. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல வந்து வரும். In the old age of Abraham, God has blessed him to give a child to him. வயசான காலகட்டத்துல ஒன்றும் கிடைக்காது, ஒன்றத்துக்கு முடியாதுன்னு சொல்ற நிலைமையில தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதித்தார். The Jacob was a liar, deceiver, but God has blessed him, amazing way, to have a huge host of servants to be blessed him with the land where he never be experienced. அதே போல எத்தனாக இருந்த, வஞ்சிக்கிறவனாக இருந்த யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்து அவ்வளவு வேலைக்காரங்களை கொடுத்து ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல அவனை கொடுத்து அவனை வைத்திருந்தார். Isaac lived in the famine and dry land. He thought of himself, let go away from this place. But God appeared and said, my son Isaac, be stay in this land. I will bless you with 100 folds. வறட்சியான பஞ்சம் நிறைந்த தேசத்துல ஈசாக்கு இருந்திருந்தான். இந்த இடத்தை விட்டு போயிடலான்னு கூட நினைச்சிருந்தான். ஆனா கர்த்தர் சொன்னார், இந்த இடத்துல நீ தங்கி இருப்பா, இங்கே நீ விதைப்பான்னு சொன்னாரு. அதே மாதிரி செய்தான். 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்திலே பெருகி விருத்தி அடைந்தான். 100 மடங்கு ஆசீர்வாதம், வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆசீர்வாதம், கடல் மணல்களை போல ஆசீர்வாதம், பெரும் கூட்டமாய் ஆசீர்வாதம், இதெல்லாம் ஆண்டவர் எளிமையான தன் பிள்ளைகளுக்கு கொடுத்தார். இதே தேவன் என்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்றேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா, உம்மாலே எல்லாம் ஆகும். பாடுவோம். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா, எல்லாமாகும், உம்மால் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலே எல்லாமாகும். அல்லேலூயா, உம்மாலே எல்லாமாகும். நீ நினைச்சிருக்கிற இந்த ஆசீர்வாதம் வந்தா எனக்கு போதும்னு நினைக்கிற. ஆனா வரப்போற நாட்கள் சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, எல்லாம் நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, எல்லாம் நீரே. பாருங்க, ஆராய்ந்து
முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். இதுதான் இந்த மாசம் நீ பார்க்க போற அதிசயத்தை. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, எல்லாம் நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, எல்லாம் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். பாடுவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத. சில பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் வயசாகி போச்சு, இன்னும் கல்யாணம் ஆகல பாஸ்டர். நானும் சம்பாதிக்கிறேன், ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்க முடியல பாஸ்டர். நானும் ஜெபம் பண்றேன், ஒரு குழந்தை உண்டாகணும்னு சொல்லிட்டு நடக்கவே இல்லை பாஸ்டர். கவலைப்படுறீங்களா? நீங்க சொல்லணும், உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. உம்மாலே எல்லாம் ஆகும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே எல்லாமே ஆகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே எல்லாமே ஆகும். இன்னைக்கு உங்க லைஃப் பார்க்கும்போது நீங்க சொல்றீங்க, என் அக்கௌண்ட் பேலன்ஸ் ரொம்ப ட்ரையா இருக்கு, இந்த மாசம் பிப்ரவரி மார்ச் ரொம்ப டஃப்பான மாசமா இருக்கு, அவ்வளவுதான், என்னடா இது, இந்த மாசம் எப்பதான் நான் போவன்னு காத்துட்டு இருக்கிறேன், என்னால முடியல, ஒரு வறண்ட நிலமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உன்னை தேவன் ஆஸ்வதிக்க போகிறாரு. உன் வறண்ட நிலமெல்லாம் கரங்களை தட்டி, வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. பாடுவோம். வறண்ட நிலத்தை நீரூற்றாய். சில பேர்லாம் ரொம்ப வீட்டு முன்னாடி ஏதாவது ஒரு இடம் இருந்ததுன்னா, வறண்ட நிலமா இருந்ததுன்னா அதை விதைப்பாங்க. ஒரு பிளான்ட் வைக்கலாம், அழகா இருக்கும், வீட்டில் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அழகுபடுத்துவாங்க வறண்ட நிலத்தை. இன்னைக்கு உன்னையும் கர்த்தர் தம் ஆசீர்வாதத்தினால் அழகுபடுத்த போறாரு. அவருடைய ஆசீர்வாதத்தை உன் மேல கொடுத்து, என் பிள்ளை பாரு எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறான்றத அவர் உன்னை பார்க்க போறாரு. மனுஷர்களும் உன்னை பார்க்கிற மாதிரி உயர்த்த போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. உம்மாலே எல்லாம் ஆகும். முதல்ல சொன்ன அவருடைய கரம் மேல இறங்குது. God's hand is upon you. முதலாவது தேவனுடைய கரம் உங்கள் மேல இருக்கிறது. பாருங்க, அவர் கரம் வந்துச்சுனாவே எல்லாமே உனக்கு மாறிடும். ரெண்டாவது, அவருடைய ஆவி உன்னோட இருக்குது, அவருடைய அபிஷேகம் உன் கூட இருக்கிறது. The God's anointing and His Spirit is upon you. அவருடைய அபிஷேகமும் அவருடைய ஆவி உங்கள் மேல இருக்கிறது. And third one, அவருடைய blessing, God's blessing உன்னோட இருக்கிறது. மூன்றாவது, அவருடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல இருக்கிறது. இதுவே எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு கல்யாணத்துக்கு போய் திருப்தியா சாப்பிட்டது போல இருக்கு. இந்த 3 பாயிண்ட் அவ்வளவு ஆசீர்வாதங்களை உனக்கு கர்த்தர் கொடுப்பார். கரங்களை தட்டி கேட்பாங்க, சர்ச்சுக்கு போனியே, என்ன மெசேஜ்? நீ சொல்லணும், தேவனுடைய கரம் என் மேல இருக்கு, ஹல்லேலூயா, தேவனுடைய அபிஷேகம் என் மேல இருக்கு. மூன்றாவது, தேவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது. எல்லாம் கரங்களை தட்டி பாடுவோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க, உனக்கு என்ன வரணுமோ அது தானா வரும். நீ எதை நினைக்கிறியோ அது தானா கிடைக்கும். நீ அழுது புலம்பி வேதனைப்பட்டு இது நடக்கல கிடைக்கலன்னு சோர்ந்து போகாத. உனக்கு ஆண்டவர் எதை முன் குறித்திருக்கிறாரோ, எது உனக்கு வேணும்னு அவருக்கு நியமிச்சிருக்கிறாரோ அது தானா உனக்கு கர்த்தர் கொடுக்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. பாடுவோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி தருபவர் நீரே,
ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். பாடுவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த வருஷம் யாரெல்லாம் கல்யாணமாகாம இருக்கிறாங்களோ, குழந்தை இல்லாம இருக்கிறாங்களோ, வேலை இல்லாம இருக்கிறாங்களோ, கர்த்தர் உன்னை இரட்டிப்பாய் ஆஸ்வதிக்க போகிறார். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. உம்மாலே எல்லாம் ஆகும். Fourth one. நான்காவது, God's grace is upon me. தேவனுடைய கிருபை என் மேல் இருக்கிறது. What is the meaning of the grace? கிருபை என்றால் என்ன? நம்ம கிரிக்கெட்ல நம்ம எல்லாரும் பார்ப்போம். When you watch the cricket, the runner and the player will go, to reach that grace to get the run. அந்த கிருபை என்றால் என்னன்னு கேட்ட, அந்த கிரிக்கெட் விளையாடும் போது ரெண்டு பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க வச்சுங்கல்ல, இங்க இருந்து அவன் அங்க போவான், அங்க இருந்து இங்க வருவான். ரெண்டு பேருக்குமே ஒரு கருணை, ஒரு கிருபை வேண்டும். அப்போ அவர் அந்த கோடை தொட்டார்னா தான் அவர் அவுட் இல்லைன்னா அவர் அவுட். அது பேர் என்ன சொல்ல தெரியுமா? கிரேஸை தொட்டாரு, அவரை கிரேஸை தொட்டாரு, அதனால அவர் அவுட் இல்லை. இன்னைக்கு கடவுள் உனக்கு கிரேஸை கொடுக்க போறாரு, உன் லைஃப்ல நீ அவுட் இல்லை. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமா நீ நினைக்கிற நிறைய பேரு, என் லைஃபே போச்சு, இனி என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இனி கடவுள் உனக்கு கொடுக்க போறது, God's grace is going to be upon you. தேவனுடைய கிருபை உங்கள் மேல இருக்க போகிறது. See, there was a man called Apostle Paul. அப்போஸ்தல பவுல் ஒருவர் இருந்தார். He was a mighty man of God. அவர் வல்லமை உள்ள தேவ மனுஷன். In the Bible, he wrote many epistles. அநேக நிருபங்களை வேதத்தில் அவர் எழுதி இருக்கிறார். Once he was not feeling well, he was falling to sick. ஒரு நாள் என்ன ஆச்சு, அவர் ரொம்ப பலவீனம் அடைந்து வியாதிப்பட்டு போயிட்டார். What he was doing, that man? அந்த சமயத்தில் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? He was praying to God thrice in a day, continuously, repeatedly. தொடர்ந்து ஒரு நாளுக்கு 3 முறை இப்படியாக ஜெபித்து கொண்டே இருந்தார். You know what happened? என்ன நடந்து தெரியுமா? Jesus appeared and visited him and said, "My son, in your weakness my strength will be perfect to you, my grace is sufficient for you." இயேசுவானவர் அவருக்கு முன்பாக தோன்றி அப்படியாக மெல்லிய சத்தத்தில் பேசுறார், என் மகனே, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். பாருங்க, இந்த மனுஷன் சொல்றான், எனக்கு உடம்பு முடியல, பலவீனமா இருக்கு. அந்த கிருபை அவன் மேல வந்த பின்பு அந்த பலவீனமே அவனை விட்டு நீங்கி போச்சு. ஏன் சொல்றேன்னா, நீங்க இந்த கூட்டத்துல நெஞ்சு வலியோட சில பேர் வந்திருப்பீங்க, வயிற்று வலியோட வந்திருப்பீங்க, கிட்னி ப்ராப்ளம், கேன்சர், எனக்கு எலும்பு இல்லை பிரச்சனை, பல போராட்டம், என் உடம்பெல்லாம் வலிக்குது, எனக்கு மயக்கம் இருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி பல விதமான சூழ்நிலைகள்ல வியாதினால நீ கட்டப்பட்டு இருக்கலாம். You might be sitting and saying about your sickness and say, I have a lot of pain in my body, but I'm praying to God for the deliverance. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய பலவீனத்துல என் பலன் பரிபூரணமா விளங்கும், என் கிருபை உனக்கு போதும்னு சொல்றாரு. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். சில பேர் நான் சொல்றதை பார்த்துருக்கிறேன், ரொம்ப ஜுரம் அடிச்சதுன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவம், டோலோ என்ற ஒரு மாத்திரையை போடுங்க அப்படின்னுவாங்க. ரொம்ப தலைவலி வந்ததுன்னா அமிர்தான் தைலத்தை வந்து தேயுங்க அப்படின்னுவாங்க. ரொம்ப நமக்கு கோல்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் சுடு தண்ணியை குடிங்க, இது நமக்கு தெரிஞ்ச மருத்துவம். அதுவே நமக்கு போதுமானதா இருக்கும் அந்த டைம்ல. அப்ப அதுவே அவ்வளோ போதுமானதா இருக்குன்னா, இன்னைக்கு உன்னை என்னையும் பார்த்து சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதுன்றாரு. கரங்களை தட்டுங்க பார்க்க. நல்ல உற்சாகமா, நல்ல உற்சாகமா. எத்தனை பேருக்கு நான் சொன்ன மெசேஜ் புரியுது? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஏமே, உன் கையை நீ உயர்த்தும் போதே அவருடைய கிருபை மேல இறங்கிச்சு. அல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ, அவரை போற்றி. அதாவது கொரோனா வந்தது, உன்னை தொட்டது,
எத்தனையோ வியாதி பலவீனங்கள் உன்னை தொட்டது, ஆனா நீ அசையாம இன்னும் இருக்கிற பத்தியா? சில பேர்லாம் சொல்லுவாங்க, உன் வயசே தெரியலையாப்பா, உடம்பு இவ்வளோ டைஃபாய்டு வந்தது, இந்த ஜுரம் வந்தது, அந்த வியாதி வந்தது, இன்னமும் நீ இருக்கிறிய, அந்த பேக் பெயின்ல இன்னமும் நீ இருக்கிறிய, இன்னமும் நீ வேலைக்கு போறிய. காரணம் தெரியுமா? இன்னும் நான் அழியல, இன்னும் தோத்து போகல, ஆனாலும் வாழ்கிறனே, போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறனே, கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. சொல்லுவோம், கிருப 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 கிருப. ஃபாதர், எல்லாம் கிருப 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 கிருப. நான் அல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருப. நான் அல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருப. பாடுவோம் கரவட்டி, கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. இன்னைக்கு நீ சர்ச்சில் இருந்து வீட்டுக்கு போவ, உன்னை எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என்ன உன்னை பார்த்தா டயர்டா இருக்க மாதிரி தெரியலையே. வீட்டில இருந்து போகும்போது ரொம்ப சோகமா வந்த, உன் முகமே டல்லா இருந்துச்சு, ஒரு வியாதி, ஏதோ ஒரு சோர்வு பலவீனத்தோட போன, ஃப்ரெஷ்ஷா இருக்கிறிய, கவலைலாம் மாறின மாதிரி இருக்க, ஏதோ ஒன்று நடந்திருக்க. நீ சொல்லணும், கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. சொல்லுங்க, கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல. இப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்னன்னா இருக்கணும், God's hand should be upon you. கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்க வேண்டும். God's anointing should be upon you. தேவனுடைய அபிஷேகம் உங்க மேல இருக்க வேண்டும். God's blessing should be upon you. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்க வேண்டும். God's grace is upon you. தேவனுடைய கிருபையும் உங்க மேல இருக்க வேண்டும். Finally, கடைசியாக God's will should be upon you. தேவனுடைய சித்தம் உங்க மேல இருக்க வேண்டும். God's will. தேவனுடைய சித்தம். In the life of Mary, தாவீதுடைய வாழ்க்கையில, in the life of Mary, மேரியுடைய வாழ்க்கையில, God's will is upon her. தேவனுடைய சித்தம் அவங்க மேல இருந்தது. That she should conceive through the Holy Spirit to get a child Jesus. பரிசுத்த ஆவியானவராலே கர்ப்பம் தரித்து இயேசு கிறிஸ்துவை அவன் பெற்றெடுக்க வேண்டும். Jesus have a God's will upon him. இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய சித்தம் அவர் மேல இருந்தவராக இருந்தார். That he should die on the cross. அவருடைய வாழ்க்கையில அவர் போய் சிலுவையில மரிக்க வேண்டியதாக இருந்தது. He should be bruised and pierced according to the will of God. அவர் தேவனுடைய சித்தத்தின்படி காயப்பட்டு நொறுக்கப்பட்டு சபிக்கப்பட்டு மரிக்க வேண்டும். It is the will of God that Jesus should suffer. இயேசுவானவர் அப்படியாக பாட அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. It is the will of God he should rose up from the dead. மேலும் அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்திருக்க வேண்டியது கூட தேவனுடைய சித்தமாக இருந்தது. தேவ சித்தம் இருக்குதுனால தான் இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். இல்லைன்னா நீங்க வர முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லு, இல்லைன்னா நீ வர முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய சித்தம் இருக்கிறதுனால தான் உன்னை அறியாமையும் உன் காலம், உன்னை அறியாமையும் உன் இருதயம், உன்னை அறியாமைய சரி நீங்க போனோம் அப்படின்னு சந்தோஷமா நீங்க வந்திருக்கிறீங்க. ஏன்? கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப, கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருப. God's will came upon Mary. மரியாள் மீது தேவனுடைய சித்தம் வந்து இறங்கினது. That is what she has became a blessed woman among the women. ஆகையால தான் ஸ்திரீகளுக்குள்ளே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீயாக அவர் மாறினார். Jesus in his life, the God's will came upon him. That's what his name is above all other names. அதே போல தான் இயேசுவின் மீதும் வந்து தேவனுடைய சித்தம் வந்து இருந்தது. ஆகையால எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் உடையவராக இயேசுவானவர் திகழ்ந்தார். இன்னைக்கு நீங்க செய்யணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய சித்தம் நிறைவேறணும். சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய சித்தம் நிறைவேறணும். அதுதான் நம்ம ஜெபம் பண்றோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம். பாருங்க அந்த வார்த்தை பாருங்க, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்வது போல
பூமி எங்கும் செய்யப்படுவதாக. நான் முடிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் இருக்கணும். தேவ சித்தம் இல்லாம நீ ஒரு காரியத்தை செஞ்சினா கர்த்தர் கூட இருக்க மாட்டார். 5 காரியத்தின் மூலமாய் தேவன் உன்னோட பேச இருக்கிறார். தேவனுடைய கரம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய அபிஷேகம், அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, கடைசியாய் தேவ சித்தம். இந்த 5 உன் வாழ்க்கையில் இருக்குமானால் உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை காண செய்வார். கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உங்களை பார்த்தா எல்லாம் சோகமா இருக்கு. நல்லா சிரிச்ச முகத்தோட இல்லையே, நல்லா மகிழ்ச்சியோட கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. ஆமென். யாருன்னா ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கஷ்டத்துல கொடுத்தா எவ்வளவு சிரிப்பீங்க? அப்பா நன்றிப்பா. அதோட இது பல ஒப்பிடவே முடியாத ஆசீர்வாதம் ஒன்று கடவுள் இன்னைக்கு கொடுத்துருக்கிறாருங்க. ஒப்பிடவே முடியாது. இதோடைய ரியாக்ஷனை இப்ப நீங்க பார்க்க மாட்டீங்க. இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தை இப்ப உங்களுக்கு தெரியாது. போக போக உன்னை கர்த்தர் நடத்தும் போது நீ சொல்லுவ, எனக்கு அன்னைக்கு ஆண்டவர் பேசினாரு இந்த விஷயத்தை குறித்து, இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு சொல்ல போறேன். கர்த்தர் அப்படியே உன்னை நடத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். God bless you and God is be with you. இப்போது ஒரு விசேஷத்தை